2 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட். வீட்டில் கெஸ்ட்டு வந்திருக்காங்கன்னா சட்டுன்னு இதை செஞ்சு கொடுத்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி. இது எந்த அளவுமே கிடையாது. அதுதான் ஸ்பெஷல். நான் இன்றைக்கி ஒரு கடாய் எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சும்மா ஒரு மணத்துக்காக நெய் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவல். இது சிவப்பு அவல்னு சொல்லுவாங்களா, அந்த அவலை வந்து லைட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு லைட்டாக அதை தண்ணியில் அலசிட்டு, அலசினனால இது ஈரமாக இருக்குது, இல்லைன்னா உதிரி உதிரியாக தான் இருந்திருக்கும். நான் தண்ணியில் லைட்டாக அலசிட்டு நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக 2 கிண்டு வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் பால். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன். பால் வந்து இந்த அவுல் வந்து பால் அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். அதனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 2 ஏலக்காவையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மணத்துக்காக. இப்போது இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியான இனிப்பு போதும்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இனிப்பு ஆட் பண்ணிட்டீங்க ஃபஸ்ட்டே அப்படின்னா அதுக்கப்புறம் கஷ்டம் கம்மி பண்ணுறது. அதை லைட்டாக கிண்டி விட்டதுக்கப்புறம் நான் இன்றைக்கி தாளிப்புக்காக நெய்யில் பாதாம் கட் பண்ணி போட்டுட்டு, தேங்காய் இருக்குல்ல, கொஞ்சோண்டு தேங்காய், ரொம்ப கொஞ்சோண்டு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் போட்டனால தான் இது பொங்கி நுர மாதிரி வருது. அதை லைட்டாக அந்த நெய்யில் வறுத்துட்டு போட்டுட்டோம்னா கூட கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ளேவர் செம்மையாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளவுதான். சட்டு புட்டுன்னு இதை நீங்கள் அவல் அல்வானும் சொல்லலாம், பொங்கலும் சொல்லலாம். சட்டுன்னு வீட்டில் கெஸ்ட் வந்தாங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுட்டு சட்டு புட்டுன்னு பண்ணி கொடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வயலில் சுவை நாட்டியமானும். ட்ரை பண்ணிவிட்டு இதை யாருக்காவது வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். எப்படினாலும் நீங்கள் இந்தளவுக்கு ஃபுல்லாலாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு வேளை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுட்டு போயிருங்க. தேங்க்யூ.